வாலிப வயசுல ஆண்டவருக்காக பரிசுத்தத்துக்காக எடுக்கிற வைராக்கியத்தை பார்த்து பரலோகமே ரொம்ப சந்தோஷப்படும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல. தானியேல் 1வது அதிகாரத்துல தனக்கு முன்னாடி வைக்கப்பட்ட பாபிலோனின் சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தானியேல் வைராக்கியமா ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. அதே தானியேல் 6வது அதிகாரத்துல சிங்க கபில சிங்கங்களுக்கு உணவா தானியேல் போடப்படுறாரு. அங்க என்ன நடக்குது? சிங்கங்கள் இந்த உணவை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமா நின்றுது. பாருங்களேன், தானியேல் 1வது அதிகாரத்துல தானியேல் ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்னாங்க. அன்பு வாலிபரே, உங்க வாழ்க்கையில பரிசுத்தத்துக்காக தேவனுடைய காரியத்துக்காக ஏதாவது வைராக்கியம் பாராட்டுறீங்களா? நீங்க ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுனீங்கன்னா பரலோகம் தேவன் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவார். உங்களை தேவன் தானியேலை போல உயர்த்தி ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. உங்க உள்ளத்துக்குள்ள பாராட்டுற வைராக்கியத்தை உங்க கூட இருக்கிறவங்க, உங்க பெற்றோர், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவரின் பார்வைக்கு அது மறைவாய் இல்லை. நிச்சயமாய் வெளியரங்கமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.